தண்ணியில் கிருமி இருக்குன்னு சொன்னால் வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்க ஆரம்பித்தோம். கடல் எண்ணெய் சாப்பிட்டாக்கா கொழுப்பு இருக்குது, ஹார்ட் அட்டாக் வரும்னு சொன்னான். பாமாயிலுக்கு போய் நாசமாக போனோம். லோக்கலில் விற்கிற குளிர்பானங்களை வாங்கி குடிக்காதீங்கடான்னு சொன்னான். பெப்சி கோக்குன்னு போயிட்டு இருக்கிற உடம்பையும் கெடுத்துக்கிட்டோம். ரேஷன் அரிசியை சாப்பிட்டு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்யா. உடல் ஆரோக்கியமாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிடாதப்பா, இதெல்லாம் குப்பைன்னு சொல்லிட்டு சாப்பிட்டா வாய்க்கு இதமாக மெல்லாமல் கொல்லாமல் போகணுன்னு சொல்லிட்டு பாலிஷ் பண்ண அரிசியை கொடுத்தான். நாசமாக போச்சு. விதை இல்லாத பழங்களை சாப்பிடுங்கப்பா, ஏன்ப்பா விதையோட நரபரன்னு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு விதை இல்லாமல் பழங்களை மரபணு மாற்றம் பண்ணி கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி யாருக்குமே விதை இல்லைங்க, விதை போட முடியல. குழந்தை பாக்கியம்னுங்கிறது இன்றைக்கி பெரிய காரியமாக இருக்குது. டாக்டர்கிட்ட போய் முண்டி அடிச்சு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு புள்ள பெற்றுக்கிறதுக்கு. ஒரு காலத்தில் மருந்து இல்லாமல் விவசாயம் பண்ணி எல்லா காய்கறியும் சரி, கோதுமையும் சரி, அரிசியும் சரி இயற்கையாக சாப்பிட்டு டாக்டர் பக்கம் போகாமல் ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இன்றைக்கி எல்லாமே மரபணு மாற்றம் பண்ணி ஒரு மாதத்தில் 2 போகம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எனக்கு என்னான்னு எல்லாத்தையும் மரபணு மாற்றம் பண்ணி இன்றைக்கி சீக்கிரம் வளர்த்து சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரமாக போயிடணுன்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களே, அதே தான் இப்போது இந்த தர்பூசணி பழத்துக்கும் கிளம்பி இருக்குது. நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒன்றையும் யோசிக்குங்க. இன்றைக்கி கார்பரேட்டு எந்த அளவுக்கு நம்மளை மழுங்கடிக்க முடியுமோ செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் தான் ஒசாராக இருக்கணும். எதெல்லாம் சாப்பிடாத இதில் ஊசி போட்டிருக்குன்னானோ அதை நல்லா சாப்பிடுங்க. எதெல்லாம், அதாவது இதுக்கு பாருங்கள், இந்த பூச்சி மருந்து கலந்த இந்த குளிர்பானங்களுக்கு, வெளிநாட்டு குளிர்பானங்களுக்கு அமோக வரவேற்பு, எவ்வளோ விளம்பரம். அதுக்கு ஏதாவது தடை இருக்கா? யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறாங்களா? எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் அவங்க. ஸோ நம்ம விவசாயிகள் நல்லா இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எதெல்லாம் வாங்காதேங்கிறாங்களோ அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. எண்ணெய்களை பார்த்து இந்த எண்ணெய் சாப்பிடாத, அந்த எண்ணெய் சாப்பிடாத, கொழுப்பு வந்துடும் சொல்கிறான்னா அதை வாங்கி சாப்பிடியா, அப்போ தான் நீ நல்லா இருப்ப. ஏன்னா இந்த கடலை எண்ணெய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், நல்லா தான் இருந்தோம். நல்லெண்ணெய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், நல்லா தான் இருந்தோம். சரிங்களா? இந்த மாதிரி இயற்கையாக நம்ம செக்கில் ஆட்டி நிறைய எண்ணெய்கள் ஒரு காலத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருந்தது கிடையாதுங்க. இன்றைக்கி பாமாயிலுங்கிறான், அந்த என்னமோ சுத்தம் பண்ணி கொண்டு வரானுங்களா, அது என்ன, அது ரீஃபைண்ட் ஆயிலா? ஆமாம், அது சன்ஃப்ளவர் ஆயிலுங்கிறான். எங்கே இந்த சன்ஃப்ளவர், அவ்வளோ சன்ஃப்ளவர் கிடைக்கும் இங்கே ஆயில் எடுத்து கொண்டு வரதுக்கு? எல்லாமே கெமிக்கல் தான். கொஞ்சம் யோசனை பண்ணி வாழ்ந்தோம்னாக்கா நம்ம டாக்டர்கிட்ட போகாமல் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்துக்கலாம். தேவையான முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் டாக்டர்கிட்ட போய் தானே ஆகணும். போக முடியாது, போகாதீங்கலாம் சொல்ல முடியாது. போய் தான் ஆகிற மாதிரி இருக்கும். அது முக்கியமான விஷயங்களுக்கு போய்க்குங்க. மற்ற விஷயங்களை கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துங்க.